இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இயேசு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செயல்படும் என்று கொடுத்திருக்கின்றார். யோவான் 15ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆமாவா இல்லையா? நான் சொல்கிற விஷயத்தை தான் ஒவ்வொரு நாளுமே தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாறு அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கலாம், நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கலாம். நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குதான்னு யோசித்தோம் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை நம்ம தினந்தோறும் சந்திக்கிறோம். வாழ்க்கைனாலே போராட்டம் தாங்க. அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. ஈஸியாக கிடச்சிட்டாலும் அது நமக்கு எப்போதும் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? உதாரணத்துக்கு சின்ன பசங்கிட்ட சொல்லி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாக்லேட் வேணும் அப்படின்னா அது உடனே கிடச்சிடாதுல்ல. அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கணும், அடம் பிடிக்கணும். ஓகேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம பசங்க அடம் பிடிக்கணும் சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு அந்த சாக்லேட் கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல. அந்த குழந்தை அதற்கான முயற்சி என்ன பண்ணுச்சு, அடம் பிடிச்சது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிடச்சதுக்கப்புறம் அடடா அவ்வளோ சந்தோஷம் இல்லை அது குழந்தைக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையுமே ஒரு விஷயம் வேணும், அதை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்போம், அதற்கான முயற்சி எடுப்போம். ஆனால் கிடைச்சதுமே எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இதற்காக நான் பல வருடம் காத்துட்ருந்தேன், எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்போம். ஸோ இன்றைய நாளில் வாழ்க்கையில் முயற்சிகள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் தேவைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் கலங்கி போய் நிற்கிறேன், ஆறுதல் சொல்லவோ என்னை அரவணைக்கவோ யாருமே இல்லை, தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனிமை. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணும், தப்பான முடிவுகள் யோசிக்க தோணும். எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் வாழணும், என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படி இல்லாமல் யோசிக்கும் சாத்தான் ரூபத்தில். நீங்கள் ஒருபோதும் கலங்கக்கூடாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கின்றார். ஜெபியுங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு. ஆண்டவரே என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா, நீங்கள் தான் எங்களை படைச்சிங்க, எங்கள் தேவைகளை நீ அறிந்திருக்கின்ற நம்புகிறேன் ஏசப்பா. உங்கள் மேலே நாங்கள் வச்ச விசுவாசம் உண்மையானது ஆண்டவரே, எங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீரை நம்புகிறேன் ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாமா? நம்ம வாழ்க்கையில் பிசாசு ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு. நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம ஓடணும்னு நினைக்கிறோம், ஆனால் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம்ல. உங்கள் விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்கணும்னு சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே எனக்காக இந்த காயங்களை ஏற்றுக்கொண்டீரே என்று கூறுங்கள். அவர் உங்கள் சரீரத்தை, இருதயத்தை, இல்லறத்தை, வியாபாரத்தை, இழப்புக்களை ஆசீர்வதிப்பார், எல்லாமும் புதிதாக்குவார். நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தவக்காலம் 40 நாள் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இந்த வாரம் இல்லை, ஒவ்வொரு வாரமும் சரி, இந்த 40 நாளில் வரக்கூடிய நாட்களிலும் சரி, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல் என்னவாக இருக்கும்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணமாக இருக்கணும். இல்லாதவர்களுக்கு உதவி செய்கின்ற மனம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி நோய் நொடினால அவசரப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, போய் ஆறுதலான ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நோயாளிகளை போய் சந்திங்க. இன்றைக்கி ஆதரவற்று கிடக்கிறாங்க, ஆதரவற்ற இல்லங்கள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருப்போம். கண்டிப்பாக போய் பாருங்கள், சந்தியுங்கள். நம்ம ஏன் அங்கே போய் சந்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க வழியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா. சரி அங்கே தான் போக முடியல பிரதர் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டு வெளியில் எட்டி பாருங்களேன், பால்கனியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் ரோட்டோரமாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணுங்களா, அவங்க சந்தோஷப்படுவாங்களா. நிச்சயமாக உடைய உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போக்கின்றார். நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க போக்கின்றார். நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க போக்கின்றார். இல்லற வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த போக்கின்றார். வியாபாரத்தில் நம்மளை தூக்கி விட போக்கின்றார்.
சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? நிச்சயமாக சொந்த வீடு கொடுக்க போகின்றார். கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தையில் உள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலும் விசுவாசம் உள்ளவனாய் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. நீரே எங்களை சுகப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக. உம்முடைய தழும்புகளால் என் சரீரத்தை, என் இருதயத்தை, என்னுள் உடைந்திருக்கின்றவை அனைத்தையும் சுகப்படுத்துவீராக ராஜா. என் வாழ்வில் ஜீவனை அருளும் வாக்கு தத்தங்களை நான் உரிமையாக்கிக் கொள்கின்றனப்பா. இன்று வார்த்தையில் நிற்கின்ற ஆண்டவரே, தயவாய் எங்களை சமாதானத்தினால் நிரப்புவீராக. என் உடலில் உள்ள எல்லா பலவீனமும் அகன்று போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. பலன் எங்களுக்குள் பாய்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. என் விடுதலையை இப்பொழுதே பெற்றுக்கொள்கின்றேன் ராஜா என்று அறிக்கையிடுகின்றனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லிக்கிங்கப்பா. எங்கள் உடல் உள்ள சுகம் இல்லை ஆண்டவரே, பலன் இல்லாமல் இருக்கும்ப்பா. உம்முடைய ஆசீர்வாத கரங்களால் எங்களை தொட்டு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தருவீன்னு நம்புகிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.